இங்க ஒருத்தருக்கு எந்த பொண்ணு தொட்டாலுமே சரி பயங்கரமா அலர்ஜி ஆகிரும். ஒரு பொண்ணு தொட்டா மட்டும் அவருக்கு அலர்ஜி ஆகியிருக்காது. அதனால அதே பொண்ணையே கல்யாணம் பண்ணி அவருக்கு 2 குழந்தைங்களும் பிறந்திருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட வைஃபும் இறந்து போயிடுவாங்க. இப்ப இவர் வந்து அந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு வெளியே தான் வந்திருப்பாரு. 2 பேருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வரும்போது ஒரு பொண்ணு 2 குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு போவா. இவ என்னமோ கடத்திட்டு தான் போறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை இப்படி தட்டி விட்டுருவாரு. இவரும் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஒரு விஷயமே புரிய வரும். இந்த பொண்ணு கூட தான் நம்ம தொட்டோம், ஆனா நம்மளுக்கு அலர்ஜியே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு யோசனையே வருது. இவரோட 2 பசங்களும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களே எனக்கு அம்மாவா கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நம்மளுக்கும் வேற அலர்ஜி ஆகலாம், அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு இவர் சாதாரணமாலாம் போல கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போறாரு. இப்ப நம்ம ஏழை குடும்பத்துல இருந்து வரோன்ட்டு தெரிஞ்சாலும் இந்த பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறாளா, நம்மளோட குழந்தைங்களை அவளோட குழந்தை மாதிரி பார்த்துப்பாளா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இவர் அங்க போயிருப்பாரு. அவரை விட அவரோட 2 பசங்களை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த பொண்ணும் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அந்த 2 குழந்தைங்களையும் என்னமோ அவளோட குழந்தை மாதிரி பார்த்துப்பா.